ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒரு லெஜெண்ட் ஒரு கோட் ஒன்று சொல்லியிருக்காரு. இஃப் யூ கேன் கிவ் இட் யூ காட் டேக் இட் பேக் ஆஸ் வெல், அதர்வைஸ் டோன்ட் கிவ் இட்னு சொல்லியிருக்காரு. யார் தெரியுமா? நம்ம கோலி அடிகளார் தான். அதாவது ராணுவத்தில் அழிஞ்சவனோட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் அதிகம். நீ எப்போ இந்த 49க்கு 1 இந்த ட்வீட்டை போட்டியோ அன்னையிலேருந்து உன் அழிவு காலம் ஆரம்பிச்சுது. எப்போ நீ வந்து மற்றவனை கிண்டல் பண்ணுறதுல வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சியோ அன்னைக்கு உன் கேமில் நீ கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கல. 6க்கு 6 ஜெயிச்சு எப்போ டாப்பில் இருந்தே நீ அங்கேருந்து அப்படியே 6க்கு 6 தோத்து, அதுவும் 6வது தோல்வி யாருக்கிட்ட? எங்ககிட்ட வந்திருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாது. பேத்தட்டிக் கேப்டன்சி, பேத்தட்டிக் டீம் சேஞ்சஸ், பேத்தட்டிக் பவுலிங்கு, நத்திங் கேன் சேவ் யூடா. சரி பரவாயில்ல, முடிஞ்சால் வந்து குவாலிஃபை ஆகி வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் நம்மளும் வந்து ஆணவத்தை ஆடக்கூடாது. சரி இந்த பஞ்சாபை விட்டு தொலைங்க, நம்ம வந்து இப்போ நம்ம ஆர்சிபிக்கு வருவோம். ஸோ ஆர்சிபி ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் பண்ணாங்க. அதாவது எப்பயுமே கோலி வந்து ரன் அடிக்கலன்னா வந்து எல்லாரும் வந்து கேட்பாங்க, என்னப்பா 0ல் அவுட் ஆயிட்டாரு, 10ல் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50 அடிச்சிருக்காரு. யாருமே வந்து அது பெருசாக பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அது ரொம்ப சாதாரணமான விஷயம் இருக்குது. 50 தானே, சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஏன் போன மேட்ச் 100 அடிச்சுட்டே அவர் வந்து கொண்டாடவே இல்லை. ஸோ அப்படி இருக்கப்போ 50 ஒரு அசால்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டில் அடிச்சு நோக்கிட்டு போயிட்டே இருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவ்தர் படிக்கல். எப்பா யோ உன்னை பற்றி பாராட்டி வாயெல்லாம் வலிக்குது. அந்த அளவுக்கு எல்லா மேட்ச்லையும் பெர்ஃபார்ம் பண்ணுறான் இந்த ஆள். அது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சஹலா இருக்கட்டும், பிராரா இருக்கட்டும், யாராவது வந்தோடனே டேக் ஆன் பண்ணுறான். செட்டிலே ஆக உள்ள அந்த அளவுக்கு சூப்பராக வந்து ஆடி இருக்காப்புல. அப்படி இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் ரோ கேம் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் சிலபஸ்ன்ற மாதிரி கேப்டனுக்கு பதிலாக உள்ளர வந்து மிடில் ஆர்டரில் ரஜத் பத்திரா தான் வந்துட்டு பயங்கரமாக வந்து காப்பாற்றிட்டு இருந்தார். அதுக்கு பதிலாக உள்ளர வந்து அந்த ரோலை பயங்கரமாக பண்ணி கொடுத்துருந்தாரு. இன்னைக்கு வச்சு அட்டி நிமித்திட்டாப்புல. யாருக்குமே ஒரு சான்ஸே கொடுக்கல. வச்சு அட்டி நொறுக்கிட்டாப்புல வெங்கடேஷ் ஐயர் யூ பியூட்டி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டிம் டேவிட் வந்து மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப் சேசிங் வர்றப்போ பவுலிங் புவி யூ பியூட்டி. அதாவது இந்த மனுஷன் இல்லை அப்படின்னா ஆர்சிபி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றதை நம்மளால் நினச்சி பார்க்கவே முடியல. இனிஷியலாக வந்து பிரப்சிம்ரன், பிரியான் ஷாரியா 2 பேர் ஸ்டார்ட்டு கொடுத்தா மட்டும் தான் பஞ்சாப் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாங்க. அவங்க 2 பேரையும் வந்து கழட்டிட்டார். ஸ்டார்ட்டில் கூட வந்து அவங்கள வந்து ஸ்பெல் பண்ண விடல, அடிச்சு தூக்கி போட்டு போய்கிட்டே இருந்தார். அது அப்படியே ஃபாலோ பண்ணி ரசிக் சலாம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஓவரே வந்து ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட்டு. அங்கேருந்து அப்படியே ஹேசல்வுட், குணால் பாண்டியா இவங்க எல்லாருமே வந்து அப்படியே வந்து நூல் பிடிச்ச மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. டெத் ஓவர்ஸில் வந்து ஹேசல்வுட் வந்து ஈவன் தான் ஃபஸ்ட்டு 2 ஓவர்ஸில் வந்து அவர் வந்து ரன்ஸ் நிறைய கொடுத்தாலுமே டெத் ஓவர்ஸில் சூப்பராக யாக்கர்ஸை போட்டு வச்சு நொறுக்கிட்டாரு. அதே மாதிரி தான் புவனேஸ்வரும், அதே மாதிரி ரசிக் சலாம் தாரும். ஸோ பவுலிங் கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப நல்லா போட்டாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொமாரியா ஷெப்பர்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு. நம்ம கூப்பர் காவல் விக்கெட் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ வெரி குட் விக்ட்ரி ஃப்ரம் ஆர்சிபி. ஃபர்ஸ்ட் டீம் கெட் குவாலிஃபைட் ஃபார் ஐபிஎல் பிளே ஆஃப் 2026. வெல்டன் ஆர்சிபி.